வந்து ஓட்டு போடுங்கம்மான்னு. அப்போ எங்களுக்கெல்லாம் வரலன்னா எப்படி நாங்கள் பேச முடியும் சொல்லு பார்க்கலாம். அப்போ நாங்கள் எப்படி ஓட்டு போட முடியும்? நாங்கள் ஓட்டு போட முடியாது. பைசா போட்டால் தான் நாங்கள் போடுவோம். இல்லைன்னா 5000 கொடுக்க சொல்லி ஓட்டு போடுறோம். அவ்வளோதான் நாங்கள் செய்ய முடியும். ஆனா பெண்கள் இப்ப எல்லாருக்குமே நாங்க போட்டிருக்கோம். ஆமாம், எங்களுக்கு கார்டில் வந்தால் கூட தனியாக எனக்கு 5000 ரூபாய் கொடுக்க சொல்லி போடுறோம். அப்போ நாங்கள் எப்படி போய்க்கிறதப்போ? இவ்வளோ நாளாக கொடுத்தாங்களா விதைகளாம்? இது ஒருத்தருக்கு வருது ஒருத்தருக்கு வரல. அதுக்கு தான் நான் சொல்கிறோம், நாங்கள் போட மாட்டோம். 5000 கொடுக்க சொல்லி நாங்கள் போடுறோம் ஓட்டு. ஆனா இப்ப அடுத்த ஆட்சியில 2000 ரூபாய் தரேன்னு இருக்காரு மாசம். அடுத்த ஆட்சியில் அப்போ பார்த்துக்கலாம். இந்த ஆட்சிக்கு சொல்லுறேன். இப்போ எப்படி நான் ஓட்டு போட முடியும்? எதுவுமே வரல. எங்களை இத்தனை வருஷம் வாங்கலைல்ல. வந்து 2 வருஷம் தாம்மா வாங்கினோம். அப்புறம் வரவே இல்லை சுத்தமாக. அப்புறம் அதை எடுத்து கீச்சு கொடுத்து போட்டாங்க வேற. நான் எவ்வளோ போய் கேட்குறேன். எழுதி கொடுத்து 2 வருஷம் வாங்கினேன். அப்புறம் கார்டே வரவே இல்லை, காசே வரல. அப்போ நான் எப்படி இது பண்ண முடியும்? எனக்கு விதை காசு அது கூட வரல. நான் எவ்வளோ போய் அங்கெல்லாம் ட்ரை பண்ண போய் பண்ணுறேன். இல்லை, வரவே இல்லை. ஆனா இப்ப இவங்களுக்கு பெண்களுக்குலாம் 5000 கொடுத்துருக்காரு மாசம் வாங்குறவங்களுக்குலாம். அது 5000 அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போ நாங்களே விதைங்களை எங்கே போகிறது? யார்கிட்ட போகிறது? எங்கே யார்கிட்ட போய் கேட்குறது? பிள்ளைங்கள போய் கேட்பாங்களா? விதைங்களுக்கு தானே ஃபஸ்ட்டு கொடுக்கணும். அப்போ பிள்ளைங்க சோறு போடுமா? சோறு போட்டு தண்ணி ஊற்றுமா? சொல்லு. பொண்ணுங்க தான் சோறு போடுமா? நான் கஷ்டப்பட்டால் தான் நம்மளுக்கு சோறு. விதைங்களுக்கெல்லாம் கொடுக்கணும்ல எல்லாருக்குமே. ஒருத்தர் கொடுக்குறது ஒருத்தர் கொடுக்காது போகிறது. நாங்கள் போய்ட்டு 5 மாதம் கொடுக்குறது, அப்புறமா கொடுக்குறது கிடையாது. அப்போ நாங்கள் எப்படி செய்ய முடியும்? அதான் இப்போ ஓட்டு போடணுன்னா 5000 கொடுக்க சொல்லி நாங்கள் ஓட்டு போடுறோம். இதுல கோடைக்கால செலவு வேற. ஆமாம், அது வேற கொடுத்துக்கிறாங்க. அப்போ அதெல்லாம் நான் அவங்கள போட சொல்லி 7000 ரூபாய் கொடுக்க சொல்லி போடுறேன். அப்போ நாங்கள் இத்தனை வருஷம் வாங்கலைல்ல. அப்போ நாங்கள் எப்படி செய்ய முடியும்? அதனால இப்போ வந்து இதை நீங்க வரவேற்கிறீங்களா இல்லையா? உங்க மனசுக்கு எப்படி இருக்கு? என் மனசுக்கு வந்து அவங்க கொடுத்தா தான் நாங்கள் பண்ணுவோம். இல்லைன்னா யாருக்குமே ஓட்டு கிடையாது.